இந்த நாளிலே நான் உங்களோடு ஆங்கர் தெரப்பி, கோபத்தை எப்படி சுகப்படுத்துவது என்பதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த முக்கியமா இப்போ இந்த COVID-19 வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வீடுகளில் கோபம் அதிகமாகிவிட்டது. பிப்ரவரியில அந்த லாக்டவுன் ஆரம்பிச்ச பீரியட்ல கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, எல்லாரும் ஒன்றா உட்காந்து எல்லாம் செய்யறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம அடைஞ்சிருக்கிறதுனால கொஞ்ச நாட்கள் ஆக 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 அநேகமாக நிறைய வீடுகள்ல இந்த கோபம் வந்துட்டு தான் நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்களில் அநேக குடும்பங்கள் அதனால அஃபெக்ட் ஆகுது. கோபம், எதுக்கு எடுத்தாலும் கோபம். இந்த கோபம் வந்து ஒரு நேச்சுரல் எமோஷன், அது ஒரு மன உணர்ச்சி. அதை வந்து நம்ம கூட இருக்கிற ஒரு காரியம். ஆனால் சில நேரத்துல இந்த கோபத்தை நாம் நம்மை அறியாமலே பயன்படுத்துகிறோம். கோபம் வந்து நல்லதுங்க. கோபம் வர்றது எப்பவுமே இட்ஸ் குட். ரெண்டு விதத்துல. கோபத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அது ரெண்டு விதமான ஒரு கோபங்கள் உண்டு. ஒன்று வந்து நல்ல கோபம். நல்ல கோபம் எப்பவுமே ரொம்ப நல்ல ஒரு காரியம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய பிள்ளை ஏதோ தப்பு பண்றாங்க, அப்போ நீங்க கோபப்படுறது அவங்கள திருத்துவதற்கு அது பயன்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதே மாதிரிதான் நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவர் அந்த இஸ்ரேல் மக்கள் மீது அடிக்கடி கோபப்படுற, ஏன் அவங்களை திருத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு. அது ஒரு நல்ல கோபம். ஆனால் சில வேளை இந்த கோபம் தவறுதலாக போய்விடுகிறது. நமக்கு அடங்காமல் வெளியே போகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எப்பனாக்கா when the anger is excessive, இந்த கோபம் அதிகமாகும் பொழுது அது தவறுதலான கோபமாகிறது. அநேக இடத்துல இந்த கோபத்தினால பலவிதமான கஷ்டமான அனுபவங்களை நம்ம பார்க்கிறோம். சிலர் சொல்றதை பார்க்கலாம், அந்தால அவன் கோபக்காரன், அந்த பேரே வந்துடும் கோபக்காரன் அப்படின்னு சொல்லி. ஆபீஸ்ல நம்ம பார்க்கிறோம், எப்பா அவன்கிட்ட போகாத, அவன் கோபக்காரன், பா அவர்கிட்ட போகாத, கரெக்ட் டைம் பார்த்து போகணும், எப்ப பார்த்தாலும் கோபம் போட்டுட்டு கோபம் போட்டுட்டு போனீங்கன்னாக்கா ஒரு காரியம் ஆகாது. அப்படி அந்த ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இந்த கோபம் நம்மை நடத்தி செல்கிறது. அநேகமான நிறைய பேர் இந்த கோபத்துல நீங்க ஒருவேளை இன்னைக்கு இது பண்ணலாம். உங்களோடு நான் ஒரு சில காரியங்களை நான் பேச போகிறேன். ஏன் கோபம் வருது, அதுக்கு வந்து ஒரு 5 காரியங்கள் இருக்கிறது. நீங்க கண்டுபிடிக்கணும் எந்த கேட்டகரியில நீங்க இருக்கீங்கன்னு சொல்லி. ஜெனட்டிக்னாக்கா நம்ம குடும்பத்துல வருகிற ஒரு காரியம். நம்முடைய அப்பா கோபக்காரர், தாத்தா கோபக்காரர், தாத்தாவுடைய அப்பா கோபக்காரர், இப்படி நீங்க பாத்தீங்கன்னாக்கா கோபம் வழி வழியாக வருவதை நீங்க பார்க்கலாம். இது ஒரு பயங்கரமான சூழ்நிலை. அதனாலதான் இந்த தெரப்பிக்கு நம்ம வரும் பொழுது அவங்ககிட்ட கேட்கிற முதல் கேள்வி, உங்களிடத்துல உங்கள் வீட்டில யாருக்காவது கோபம் உண்டா? உங்க அப்பாவுக்கு கோபம் உண்டா? நிறைய பேர் சொல்றது, எங்க அப்பா ரொம்ப கோபப்படுவார் அங்கிள் அப்படின்னு. ஏன்னாக்கா அது ஜெனட்டிக், வழி வழியாக வருகிறது. ஆனால் ஆண்டவர் அதை விரும்பவில்லை. ஆகவே இன்னைக்கு நீங்க உங்களுடைய சந்ததியை காப்பாற்ற வேண்டும். உங்களுடைய சந்ததிக்குள்ளாக இந்த கோபம் போகக்கூடாது. அது உங்க கரத்துல இருக்கிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா ஈகோ, எட்ஜிங் காட் அவுட். நான் இப்படி இல்லைனாக்கா அவங்க அப்படி செஞ்சிருவாங்க. நான் கோபப்படலைனாக்கா என் ஒய்ஃப் என்னை மதிக்க மாட்டேன். நான் கோபப்படலைனாக்கா என் பிள்ளைங்க மதிக்க மாட்டாங்க. கோபப்படுறது, ரைட்? ஈகோ. மூணாவது ஃப்ரஸ்ட்ரேஷன். இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லயும் கோபப்படணும். நான்காவது மிக முக்கியமான ஒரு காரியம், கோபத்தினுடைய அடிப்படை தத்துவத்தை நீங்க பாத்தீங்கன்னாக்கா மிக முக்கியமான காரியம் ஒரு பயம்.
ஒரு பயம் வந்த உடனே நமக்கு கோபம் வருகிறது. அந்த பயத்தை நான் மேற்கொள்வதற்காக கிடைக்கிற ஒரு நெகட்டிவ் எமோஷன் தான் இந்த கோபம். அடுத்தது ஹைப்போ கால்சியமா அப்படின்னு சொன்னாக்கா, கால்சியம் உங்களுக்கு குறைவாக இருந்தால் கோபம் வரும். இந்த 5 தான் மிக முக்கியமான காரியங்கள். 4 விதமான கோபத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். நியாயமான கோபம், நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன், ஜஸ்டிஃபயபிள் ஆங்கர், நியாயமான கோபம். அந்த கோபம் கட்டாயம் நமக்கு வரணும், அது ரொம்ப நல்லது. அது மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும், நமக்கும் உதவியாக இருக்கும். நியாயமான கோபம். பிதாவாகிய தேவன் அடிக்கடி கோபப்பட்டார் இஸ்ரேல் மக்கள் மீது. அது நியாயமான கோபம், அவர்களை திருத்துவதற்கு பயன்படுத்துகிற ஒரு கோபம். 2வது பாத்தீங்கன்னாக்கா எரிச்சலூட்டும் கோபம். இந்த எரிச்சல் எப்படி உண்டாகுதுனாக்கா, மனநிலையை கிளர்ச்சி பண்ணுது, மனநிலை கிளர்ச்சி ஆகிறது, அதனால எரிச்சல் உண்டாக்குது. இந்த எரிச்சல் மற்றவர்களுக்கும் எரிச்சலாக காணப்படும். இத ஷார்ட் டெம்பர்னுவாங்க, அதெல்லாம் இந்த கேட்டகரியில தான் வருது. ஆக்சுவலா இந்த கோபம் 12 விதமான கோபங்கள் இருக்கிறது. நான் அதை சுருக்கி எல்லாவற்றையும் 4 தலைப்புக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறேன். 4 விதமான கோபங்கள். எரிச்சலூட்டும் கோபம். இந்த எரிச்சலூட்டும் கோபம் என்ன பண்ணுனாக்கா, நம்மள ரொம்ப கீழே தள்ளி விட்டுரும், ரொம்ப கீழே தள்ளி விட்டுரும். நம்ம கூட இருந்தவங்களும் சஃபர் பண்ணுவாங்க. எது செஞ்சாலும் எரிச்சலா இருக்கும். அவங்கள பாத்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய காரியங்கள் எல்லாமே எரிச்சலாக அமைவதனால அவங்கள நம்ம சாடிஸ்ட்னு கூப்பிடுறோம். பிள்ளைங்க சிரிச்சனாக்கா கோபம் வரும் சிலருக்கு. மனைவி யார்கிட்டயாவது சிரிச்சு பேசினாக்கா கோபம் வரும். சந்தேகம் மாத்திரம் இல்ல, மனைவியை மற்றவங்களோட சிரிச்சுட்டு பேசிட்டு தானாக்கா கோபமும் கூட வருது. இந்த கோபம் வர்றதுனாலதான் அந்த சந்தேகம் வருகிறது. அப்போ இந்த எரிச்சலூட்டு கோபம் உங்களிடத்துல இருக்கிறதா நாங்க பார்க்கணும். 3வது ஆக்கிரமிப்பு கோபம் என்று சொல்கிறோம். இது 2 விதமான கோபங்கள். ஒண்ணு பாசிவ் அக்ரெஷன், அதாவது நேருக்கு நேர் நின்று அவர்கள் அந்த கோபத்தை வெளிப்படுத்துவது. அவர்களுக்கு ஒருவரோடு ஒருவர் எதிர்நோக்கி ஒப்புதலோடு போகிறதுக்கு இஷ்டம் கிடையாது. அதனால அவங்க கோபப்படுறாங்க. 2வது கோபம் ஓப்பன் அக்ரெஷன் கோபம். Many people have a tendency to lash out in anger and rage. நிறைய பேரை பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆக்கிரமிப்பு கோபத்துல கத்துவாங்க. பாத்திரங்கள் அப்படியே இது பண்ணும். ஒரு சகோதரி கூட ஒரு தரம் சொல்லிட்டு இருந்தாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தவங்க திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா அவர் சாப்பிட்டு இருந்த தட்டை தூக்கி எறிஞ்சாரு. சாப்பிட்டுட்டு இருக்க தட்டை, ஆண்டவர் கொடுத்த உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அதை தூக்கி எறிந்தார். அப்போ பாருங்க எவ்வளவு பயங்கரமான ஒரு கோபம் இந்த அக்ரெசிவ் கோபம். இது இருக்கவே இருக்கக்கூடாதுங்க. 3வது பாத்தீங்கன்னாக்கா கட்டுக்கடங்கா கோபம். கட்டுக்கடங்கா கோபம். இந்த கட்டுக்கடங்கா கோபத்துல சிலர் தங்களை கீறி கொள்வாங்க. சிலர் போய் அடிப்பாங்க, மனைவியை போட்டு அடிப்பாங்க, புருஷனை போட்டு அடிப்பாங்க. புருஷனை போட்டு அடிப்பாங்கன்னாக்கா உங்களுக்கு வேடிக்கை இருக்குல்ல, நிறைய வீட்டுல நடக்குதுங்க, இன்னைக்கும் நடக்குது. புருஷனை அடி வாங்குற இதுக்கெல்லாம் இருக்கு. அது கட்டுக்கடங்காத கோபம். அந்த பெண்கள் கத்துவதை பாத்தீங்கன்னாக்கா நீங்க பயந்துருவீங்க. ஒரு நாள் மாலை நேரத்துல நாங்க ராஜசிங்க வீட்டுல இருந்து இப்ப இருக்கிற வீட்டுல கீழே கவுன்சில் பண்ணிட்டு இருக்கேன். 2 டாக்டர்ஸ் அண்ணன் மேல இருக்காங்க. அந்த அந்த அம்மா, அந்த டாக்டர் அம்மா கத்த பார்த்து அண்ணன் பயந்து ஓடியாட்டாங்க, என்னவோ நடக்குதோன்னு சொல்லிட்டு அப்படி கத்துவாங்க. பயங்கரமான கத்து வரும். அது கட்டுக்கடங்காத கோபம். பிரியமான சகோதரனே சகோதரியே, நீங்க இன்னைக்கு நீங்க இந்த 3 கேட்டகரியில நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்கன்னு பார்க்கணும். முதல் கேட்டகரி அனாயின்ஸ் ஆங்கர், எரிச்சலூட்டும் கோபம். 2வது
அக்ரெசிவ் ஆங்கர், ஆக்கிரமிப்பு. மூன்றாவது டெம்பர் டான்ட்ரம், அதுதான் கட்டுக்கடங்கா கோபம். ரைட். எல்லாரும் கேட்கிற, என்னிடத்துல வரும் பொழுது கேட்கிற ஒரு கேள்வி, அங்கிள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, கோபத்துல இருந்து விடுதலை வேணும் முடியுமா கேட்கிற கேள்வி. ரைட். இது இன்னைக்கு ஒருவேளை நீங்க என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இந்த இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கலாம். இந்த கோபத்துல இருந்து நம்மளால வர முடியுமா அப்படின்னு சொல்லி. ஆனா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கண்டது ஒரே ஒரு காரியம், ஆமா வெளியில வர முடியும். வரணும்னாக்கா ஒரு முக்கியமான காரியம் இருக்கு, அதை நம்ம விரும்ப வேண்டும். நான் கோபத்திலிருந்து வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்பி நீங்க வேலை செய்யணும். அதை தான் இன்றைக்கு ஃபுல்லா நான் அவங்ககிட்ட பேச போறேங்க. உங்களுக்கு அந்த விருப்பம் இருந்தாக்கா மாத்திரமே நீங்க இதை கேட்டீங்கன்னாக்கா பிரயோஜனமா இருக்கும். இல்ல விருப்பம் இல்லை, அதுதானே கோபம் தானே, அதுதான் நம்மள நல்லா இது பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு இது பிரயோஜனம், என்னுடைய டாக் பிரயோஜனமே கிடையாது. ஆனா நானு எப்படியாவது கோபத்துல இருந்து விடுதலை பெறணும், எங்க வீட்டுல ஒரு சமாதானம் வேணும், பிள்ளைங்க என்னோட சந்தோஷமா இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், நீங்க கோபப்பட்டீங்கன்னாக்கா பிள்ளைங்க உங்ககிட்ட வருமா? சின்ன பிள்ளை கூட வராது, சின்ன பிள்ளை கூட உங்ககிட்ட வராது. ஏன்னாக்கா கோபம் ஒரு பெரிய, அது ஒரு பெரிய ஃபென்ஸ், ஒரு வேலி, உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு வேலி. அப்போ அந்த கோபத்தை நான் கண்ட்ரோல் பண்ணலனாக்கா நான் மற்றவர்களிடத்திலிருந்து அன்பை சம்பாதிக்க முடியாது. அப்போ நான் அதை விரும்ப வேண்டும். முதல் காரியம் விரும்ப வேண்டும். ஏன்னாக்கா நான் பின்னால உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன் எப்படி இதை மேற்கொள்வது என்று சொல்லி. அப்போ நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும். பெரிய வேலை, பெரிய வேலை. நீங்க பாடுபடணும். ஒரு 2 மாசம் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த 2 மாசமும் நீங்க பாடுபட்டீங்கன்னாக்கா நீங்க அழகா வெளியில வர்றதை நீங்க பார்க்க முடியும். ரொம்ப ஈஸியா வந்துடலாம் அந்த கோபத்துல இருந்து வெளியில இருக்கு. அப்போ அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஒரு ஹெல்த்தி செல்ஃப் அவேர்னஸ் வேணும். ஆரோக்கியமான சுய விழிப்புணர்வு உங்களுக்கு தேவை. அப்புறம் 2வது என்ன வேணும்னாக்கா ஏற்றுக்கொண்டு மேற்கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நானு கோபப்படுவன், நான் கோபக்காரன் அப்படிலாம் நீங்க இது பண்ண வேண்டும். அது பண்ணிடுறது மாத்திரமல்ல, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் அதை ஓவர் கம் பண்ண வேண்டும். அந்த டிசைர் வேணும். அந்த டிசைர் இல்லைனாக்கா இதுல ஒர்க் அவுட் பண்ணிய பிரயோஜனம் கிடையாது. அந்த டிசைரோடு நீங்க செஞ்சீங்கன்னாக்கா, நான் கொடுக்குற இப்ப காரியங்களை செஞ்சீங்கன்னாக்கா யூ கேன் ஈஸிலி ஓவர் கம் தட். ரைட். 3வது காரியம், அதை செய்ய விருப்பம் வேண்டும். நான் அதை செய்வதற்கு விருப்பம்னாக்கா, அதாவது பின்னாலதான் உங்களுக்கு அதை நான் இது சொல்றதுனுடைய அர்த்தம் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு காரியத்திலும் கவனமாக நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை சொல்லி தருவேன். அதை நீங்கள் சிஸ்டமேட்டிக்கா ஃபாலோ பண்ணணும். சிஸ்டமேட்டிக், ஐ எம் ரிப்பீட்டிங் திஸ் வேர்ட், யூ ஷுட் practice it systematically. Systematically. Every night I will ask you to do something and you will have to do it. Every evening I will be asking you to do something and you will have to do it. இதுதான் சிஸ்டமேட்டிக்கா நம்ம செய்யறது. கடைசியா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், உணர்வுசார் நுண்ணறிவு. நம்ம இமோஷனை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது? நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், anger is an emotion, fear is an emotion. இதெல்லாம் எமோஷன்கள். இந்த எமோஷனை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்ன்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். நான் ஆங்கர்லாம் நான் எக்ஸசைஸ் செய்யறேன், நீங்க சொல்றதெல்லாம் செய்யறேன்ட்டு திரும்ப திரும்ப நீங்க கோபப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. அந்த கோபத்துல இருந்து, அந்த எமோஷன்ல இருந்து நீங்க எப்படி வர முடியும் என்பதை நீங்கள் அதிகமாக கேர் எடுத்து செய்ய வேண்டும். அப்போ இந்த உங்களுக்கு நான் இது வந்து ரொம்ப முக்கியம் இல்லைங்க, இது ரொம்ப முக்கியம் இல்லை. இது வந்து மெடிக்கல் இது, அதனால ரொம்ப ஒன்றும் நான் இப்போ காட்ட போறது. நீங்க ரொம்ப அதை போட்டு ஐயோ என்னமோ சொல்லி தராருன்னு யோசிக்காதீங்க. ஒரு சின்ன காரியத்தை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ஆங்கரை குறித்ததான ஒரு காரியம். உங்கள் மூளையின் செயல்பாட்டை அறிந்து கொள்ளுங்கள். அண்டர்ஸ்டாண்ட்
how your brain functions. இது சும்மா மேல் டாக்ல தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்களும் மேல் டாக்ல அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா இந்த எமோஷன், ஆங்கர் என்ற எமோஷன் எப்படி நமக்குள்ளாக வேலை செய்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இதுக்குதான் நான் இந்த 2 படம் போடுறேன். நீங்க பயந்துடாதீங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்கா இதுல ஒரு மனிதனுடைய மூளை முழுவதுமா கொடுத்துருக்கு. அடுத்ததுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த செரிப்ரல் கார்டெக்ஸ்னு போட்டிருக்கு இல்ல. இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் உடைய வேலை என்னன்னாக்கா நம்முடைய திங்கிங் எல்லாம் அதுதான் செய்யுதுங்க. நம்முடைய திங்கிங் எல்லாம் அதை தான் செய்யுது. ஏன் இதை சொல்றேன்னாக்கா இந்த ஆங்கருக்கு காரணமே தவறுதலான யோசனைகள், நெகட்டிவ் திங்கிங். நெகட்டிவ் திங்கிங் வரும் பொழுதுதான் இந்த ஆங்கர் வரும். இந்த ஆங்கர் அப்போ திங்கிங் இந்த போர்ஷன் தான் செய்யுது. அந்த செரிப்ரல் கார்டெக்ஸ்னு போட்டிருக்க பாருங்க, அந்த பகுதி தான் செய்யுது. ஆனா அது செயல்படுவதற்கு இந்த 3 இது போட்டிருக்க பாருங்க. அந்த நடுவுல அமிக்டலான்னு போட்டிருக்க தெரியுதா? அமிக்டலா. அந்த அமிக்டலா என்ன பண்ணுதுனாக்கா அது ஒரு ஸ்டோர் ஹவுஸ் ஃபார் மெமரிஸ். வரதெல்லாம் அதுக்கப்புறம் அது கார்டெக்ஸுக்கு அனுப்புது. இதுதான் கார்டெக்ஸுக்கு அனுப்பும். அப்போ முதல்ல இது வச்சுக்கிட்டு முதல்ல கொண்டு இது இங்க கொண்டு வைக்கும் பொழுது நல்ல செய்திகளை அப்படியே பாஸ் பண்ணும். ஆனால் நீங்கள் கோபப்படும் பொழுது இந்த இடத்துல இந்த அமிக்டலா என்ன பண்ணுதுன்னா உங்களை ஒரு ஒரு திசைக்குள்ள கொண்டு போகுது. என்ன திசைனாக்கா ஃபைட் ஆர் ஃபிளைட் ரியாக்ஷன். ஃபைட் ஆர் ஃபிளைட் ரியாக்ஷன். அதாவது சண்டை போடு, இல்லைனாக்கா பயந்து ஓடி போயிரு. 2 சண்டை போடு, அல்லாட்டி பயந்து போ. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நம்மை நடத்துகிறது. என்னுடைய பிரெயின் அதுல உள்ள அமிக்டலா என்னை நடத்துகிறது. அப்போ அந்த இடத்துல சண்டை கோபப்படுறீங்க. கோபப்படும் பொழுது அதுல உள்ள ரத்த நாளங்கள்லாம் அதிகமாக கொதிக்க ஆரம்பிக்குது. அது பிரெயினை அஃபெக்ட் பண்ணுது. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும். அதுக்குதான் இந்த படத்தை போட்டேன். தயவுசெய்து இந்த படத்தை பற்றி ஐயோ என்னமோன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு காட்டுறதுக்காக. நீங்க கோபப்படும் பொழுது உங்க பிரெயின் என்ன ஆகுதுன்னு சொல்றதுக்காக தான் நான் போட்டேன். பிரெயினை பற்றி இன்னும் மற்ற காரியங்கள்லாம் நான் உங்களுக்கு பேச போறதில்லை. நான் ஜெனரல் தான் பேசுறேன். என்னன்னாக்கா கோபப்பட்ட உடனே முதல்ல அஃபெக்ட் ஆறது நம்ம பிரெயின் தான். பிரெயின்ல உள்ள நியூரான்ஸ் கம்ப்ளீட்டா ஷேட்டர் ஆயிடும். அது நல்லா டைட்டா இருக்கிறது ஷேட்டர் ஆயிரும். உங்களுடைய திங்கிங் எல்லாம் போயிருங்க. திங்கிங் கெப்பாசிட்டி கம்ப்ளீட்டா போயிடும். உங்களுடைய நார்மல் லைஃப் கம்ப்ளீட்டா போயிடும். உங்க பிபி இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னாக்கா நீங்க கோபப்படும் பொழுது உங்களுடைய அமிக்டலா அது நார்மலாக இருக்க முடியாது. ரைட்? When an angry feeling coincides with the aggressive or hostile behavior, it also activates the amygdala, an almond-shaped part of the brain associated with emotions, particularly fear, anxiety, and anger. When the amygdala is hijacked, a flood of hormones are released that cause physical and emotional alarm. A surge of energy follows, preparing the person for the fight or flight response. நான் சொன்ன காரியம். The only அப்போ கோபத்துக்கு எல்லாரும் நான் சொல்லுவாங்க, அவன் என்னை கோபப்படுத்தா, என் மனைவி என்னை கோபப்படுத்தா, என் பிள்ளைக்கு என்னை கோபப்படுத்தா. சிலர் சொல்றது உண்டு. நல்ல கவனிங்க, என்னை கோபப்படுத்தாதீங்க, என்னை கோபப்படுத்தாதீங்க. ரைட்? அதுதான் நல்ல வேர்டு. மற்றவர்கள் என்னை கோபப்படுத்துறாங்க, அது தப்பான காரியம். The only person responsible for your anger is you only. நான் இப்போ இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு என்னுடைய கன்க்ளூஷனுக்கு இப்பதாங்க வரேன். அப்போ நான் கோபப்படுகிறேன் என்று சொன்னால் அதற்கு நான் தான் காரணம். நான் என்னுடைய அமிக்டலாவை நான் சேதப்படுத்தி
என்னுடைய கார்டெக்ஸை முற்றிலுமாக சிதறடித்து நான் பலவிதமான காரியங்களுக்குள்ளாக கடந்து செல்கிறேன். அதுதான். அதனால நீங்க கோபத்துல இருந்து விடுதலை பெறணும்னாக்கா நீங்க தான் மாறணும், மற்றவர்கள் மாறக்கூடாது. என் மனைவியை நீ இப்படி இரிட்டேட் பண்ணலனாக்கா எனக்கு கோபம் வராது. நோ, நீங்க மாறணும், நீங்க தான் மாறணும். அதுதான் இன்றைக்கு நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சிகிச்சையினுடைய அடிப்படை கொள்கையை பற்றி நான் உங்களுக்கு விவரிக்க போகிறேன். நீங்கள் அதை பார்த்து கவனிக்க வேண்டும். முதலாவது செல்ஃப் அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வு தேவை. உங்கள் சொந்த உணர்ச்சிகளையும் அவற்றின் விளைவுகளையும் அடையாளம் காண திறன் உங்களுக்கு வேணும். யுவர் எபிலிட்டி டு ரெகக்னைஸ் யுவர் ஓன் இமோஷன்ஸ் அண்ட் தேர் எஃபெக்ட்ஸ். நான் எப்ப கோவப்படுவேன், எந்த சூழ்நிலையில கோவப்படுவேன், அதெல்லாம் நீங்க நல்லா தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு தேவை. உங்கள் சுய மதிப்பு மற்றும் திறனிலை பற்றிய உறுதிப்பாடு வேணும். யார் செல்ஃப் ஒர்த்தி, நான் கேப்பபிள், இந்த 2 காரியங்கள் இருந்தால்தான் நீங்கள் இந்த கோபத்தை மேற்கொள்ள முடியும். செல்ஃப் ஒர்த். பிரியமானவர்களே, உங்களை கோபமுள்ள ஒரு பயங்கரமான ஒரு மனிதனாக ஆண்டவர் உங்களை படைக்கவில்லை. சாந்தமுள்ளவனாக அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்க ஆண்டவர் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். நம்ம திருமண வாழ்க்கையில கூட பாருங்க, 128ஆம் சங்கீதத்தை கொடுக்குறாங்க. என்ன, உன் குடும்பம் எப்படி சந்தோஷமா இருக்கும்? நீ கர்த்தருக்கு பயந்தானே உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கும் ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆண்டவர் நம்மை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக, மற்றவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறவளை வைத்திருக்கும் பொழுது நானும் நீங்க கோவப்படுவது ஒரு பெரிய பாவம். அப்போ நாம சுவரா என்ன தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது, என்னுடைய சுய மதிப்பு என்ன, என்னுடைய திறன்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். 2வது பாருங்க, சுய கட்டுப்பாடு கட்டாயம் தேவை. இந்த தெரப்பியை போட்ட வரைக்கும் சுய கட்டுப்பாடு தாங்க அடிப்படையே. சுய கட்டுப்பாடு உங்களுக்கு கட்டாயம் தேவை. நீங்கள் உணர்ச்சிகளை அனுபவிக்கும் போது உங்களுக்கு பெரும்பாலான கட்டுப்பாடு இல்லை. நம்மளுடைய எமோஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நம்முடைய செல்ஃப் ரெகுலேஷன் செதஞ்சு போயிருது. You often have little control over when you experience emotions. செல்ஃப் ரெகுலேஷன்ல. அப்போ எனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? முதல் காரியம், மேனேஜ் டிஸ்ரப்டிவ் இம்பல்சஸ். சீர்குலைக்கும் தூண்டுதல்களை நிர்வகிக்க வேண்டும். நான் எந்த சூழ்நிலையில இந்த கோபப்படுறேன், நான் ஏன், எல்லாம் ஸ்பிளிட் ஆஃப் செகண்ட். நீங்க கோபப்படுறதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்களா? இல்லையே, எல்லாமே ஸ்பிளிட் ஆஃப் செகண்ட். ஒரு ட்ரிகர், we call it as ட்ரிகர். அந்த ட்ரிகர்ல தான் நீங்க வந்துறீங்க. அப்போ இந்த ட்ரிகரை எது தூண்டுது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தெரப்பில மிக முக்கியமான ஒரு காரியம் இதுதாங்க. இந்த தூண்டுதலை எது எனக்கு கொண்டு வருகிறது. ரைட். 2வது ட்ரஸ்ட் வர்த்தினஸ், நம்பத்தக்க தன்மை. நீங்க ரொம்ப ஹானஸ்டா நீங்க ஒர்க் பண்ணணும். உண்மையாலுமே நான் சொல்ற காரியங்களை நீங்க செய்யணும். உண்மையாக நீங்க ஒர்க் பண்ணணும். 2வது மனசாட்சி, கான்சியஸ்னஸ். 4வது தகவமைப்பு, இனிஷியேட்டிவ். வாய்ப்புகளை செயல்படுத்த நீங்கள் உங்களை தயார்படுத்த வேண்டும். கோபப்படுவீங்க, 1 வாரம், 2 வாரம், 3 வாரம், 4 வாரம் கோபப்படுவீங்க. ஆனா அந்த கோபத்தினுடைய இன்டென்சிட்டி கொஞ்சமாக குறைவதை நீங்க பார்ப்பீங்க. அது ஆவியானவருடைய ஒத்தாசையோடு 2 மாசத்துல உங்களை விட்டு நீங்கி போவதை நீங்கள் பார்க்க முடியும். எல்லாம் மிக முக்கியமான காரியம். அது நீங்கி போகணும்னு சொன்ன சொன்ன பாருங்க, கமிட்மெண்ட் தேவை. ரைட். மோட்டிவேஷன் சொன்னேன், அந்த மோட்டிவேஷன் தேவை. 2வது கமிட்மெண்ட் தேவை. 3வது இனிஷியேட்டிவ் தேவை. 4வது நம்பிக்கை வேணும். தடைகளை மற்றும் பின்னடைவுகளை இருந்த போதிலும்
இலக்குகளை தொடர்ந்து தொடருது. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாருங்க. உங்களிலே வாசம் செய்யும் தேவ ஆவியானவர் உங்களுக்கு நிச்சயமாக இந்த காரியத்துல உதவி செய்வார். அதுல ஒண்ணுமே கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது. ஆகவே நீங்க தகவமைப்பு, அப்புறம் புதுமை, புது புது காரியங்களை நீங்க இது பண்ணலாம். மூன்றாவது காரியம் அச்சீவ்மெண்ட். நம்ம ஒரு காரியத்தை அச்சீவ் பண்றதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். காலேஜ்ல படிக்கும் பொழுது நம்ம பாஸ் பண்றதுக்கு நம்ம எப்படியாக முயற்சி செய்தோமோ, நான் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கணும்னு எய்ம் பண்ணி நம்ம படிக்கிறோம், நான் உயர்ந்த மதிப்பெண் வேண்டும் படிக்கிறோம். அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி முயற்சி செய்யணும். அமைதியா உட்கார்ந்துட்டு போய் எக்ஸாம் எழுதுனாக்கா ஃபெயில் மார்க் தான் கிடைக்கும். ஆனா அதுக்காக பாடுபட்டானாக்கா தான் அது கிடைக்கும். ரைட்? மேத்தமேட்டிக்ஸ் பேப்பர்னாக்கா நம்ம ஒரு 100 கணக்காவது போட்டுக்கணும். அப்படின்னாக்கா தான் அந்த மேத்தமேட்டிக்ஸ் பேப்பர்ல 100 மார்க் வாங்க முடியும். அப்போ நம்ம முயற்சி பண்றது ரொம்ப முக்கியமானது. அதை தான் நம்ம அச்சீவ்மெண்ட் டிரைவ் என பார்க்கிறோம். The third one, உந்துதல். எந்த ஒரு சாதனைக்கும் உங்களை ஊக்குவிக்க தெளிவான குறிக்கோள்களும் நேர்மையான அணுகுமுறையும் தேவை. முதல்ல உள்நோக்கம் வேணும், மோட்டிவேஷன் வேணும். சிறப்பான தரத்தை மேம்படுத்த அல்லது பூர்த்தி செய்ய உங்கள் நிலையான முயற்சி தேவை. உள்நோக்கம் இருக்கணும். 2வது அர்ப்பணிப்பு இருக்கணும். 3வது முயற்சி இருக்கணும். 4வது நம்பிக்கை இருக்கணும். இந்த 4 இருந்தால்தான் உங்களாலே இதை அச்சீவ் பண்ண முடியும். சோ இதெல்லாம் எது குறிக்குதுனாக்கா, உங்களுடைய மைண்ட நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டும். நீங்க வேற ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். உங்க மைண்ட நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்? I have a goal and I have to achieve it. What is the goal? I must come out of this anger. நான் இந்த ஆங்கரை விட்டு வெளியே வரணும். அப்போ அதை நான் அச்சீவ் பண்ண வேண்டும். 4வது பாருங்க, மற்றவர்களை பற்றிய அனுதாபம் வேண்டும். பிரியமான சகோதரியை உன்னிடத்துல ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்க கோவப்படும் பொழுது உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைங்க எங்க அப்பா கோவப்பட்டாங்க, வெரி குட்றாங்களா, அல்லாட்டி கோபக்கார என்று கோவப்படுகிறார்கள். அவர்கள் உங்களிடத்துல வரமாட்டாங்க. நீங்க சின்ன பிள்ளைங்க கூட உங்ககிட்ட வரமாட்டாங்க. பெரிய பையனுங்க நிச்சயமா வர்றது மாத்திரம் இல்ல, உங்களை அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அப்பாவா அந்த கோபக்காரன், உங்க அப்பா அப்படி சொல்லாத அம்மா, அது உங்க அப்பா உனக்கு புருஷா, அதனால நீ எல்லாத்துக்கும் ஓகே சொல்லுவ. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்னம்மா இப்படி ஒரு கோபக்கார மனுஷனா இருக்கா? பிள்ளைங்க அப்படிதான் பேசுவாங்க. என்ன எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் இப்படி கோவப்படுற, ஏமா இப்படி கோவப்படுற? ஒரு உண்மையை சொல்லட்டுமா, பெண்களுக்கு தான் இது முக்கியம். நீங்க உங்க மகா கிட்ட கோவப்படுறீங்கல்ல, அது அவங்களை எப்படி பாதிக்குது தெரியும். இன்றைக்கு தவறி போகிற பிள்ளைகள் ஏன் தவறினார்கள் என்று கேட்டீங்கன்னாக்கா, 75% people, girls will point their finger towards the mother only. நம்ம என்ன, ஐயோ அவர் இது பண்ணிட்டாங்க, அதுக்கு நீங்க தான் காரணம், உங்க கோபம் தான் காரணம். அப்போ நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் மீது ஒரு அனுதாபம் தேவை. அனுதாபம் இருக்கும் பொழுது அவர்கள் நம்மிடத்துல வருவார்கள். கோபம் நம்மை விட்டு போகும் பொழுது மக்கள், உலகத்துல இருக்கிற மக்கள் அந்த அன்பிற்காக ஓடி வருவார்கள். நீங்கள் இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க முடியும். அதை தயவு செய்து நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கோபத்தை கட்டுப்படுத்த சிகிச்சை, ஆங்கர் தெரப்பி ஃபார் ஆங்கர் மேனேஜ்மெண்ட். இப்போதான் உங்களுக்கு நிறைய நான் ப்ராக்டிக்கலா சொல்ல போறேன். உண்மையாலுமே உங்களுக்கு கோபத்தை இது பண்ணணும்னாக்கா தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் விடுதலை பெற்றிருக்காங்க, உங்களுக்கும் சான்ஸ் இருக்கு. ஓகே, கோபத்தை கட்டுப்படுத்த 5 வழிமுறைகள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 5 வழிமுறைகள், மிக முக்கியமான 5 காரியங்கள். முதல்ல மைண்ட்ஃபுல்லி
acknowledge your anger. உங்கள் கோபத்தை மனதிலே ஒப்புக்கொள்ளுங்கள். நான் ஒரு கோபக்காரன், நான் கோபப்படுகிறேன், நான் இந்த கோபத்திலிருந்து விடுதலை பெறணும். இது உங்களுடைய மைண்ட்ல இருக்கணும். You should accept that you are an angry person. You are an angry person. நீங்க அக்செப்ட் பண்ணும் பொழுது நீங்க இந்த இதெல்லாம் செய்ய முடியும். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் காரியம் என்னன்னாக்கா, நீங்க உங்களை அக்செப்ட் பண்ணணும் மைண்ட்ஃபுல்லா. என்னன்னாக்கா நல்லா புரிஞ்சுக்கோங்க, the more intense the anger, the shorter the time between angry urge and our action. நீங்க நல்லா யோசித்து பாருங்க, நீங்க கோபப்படும் பொழுது உங்களை அறியாமலே உடனடியாக ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி விடுகிறீர்கள், அல்லது பேசி விடுகிறீர்கள், அல்லது செய்து விடுகிறீர்கள். அதெல்லாம் நீங்க யோசிச்சே பார்க்கல. கோபம் வந்துச்சு, அந்த ஸ்பிளிட் ஆஃப் அ செகண்ட், அது ரெண்டுக்கும் உள்ள இடைவெளி மிக குறுகிய காலம். நீங்க சிந்திக்கவே இல்லை, நான் இப்படி செய்யணும், நான் இப்படி கோவம் வந்துச்சுனாக்கா என் கையில இருக்கிற தூக்கி அடிக்கணும், இப்படி கோவம் வந்துச்சுனாக்கா என் மனைவி இப்படி நான் பேசணும், எனக்கு கோவம் வந்துச்சுனாக்கா என் பிள்ளைகளை இப்படி பேசணும். நீங்க யோசிக்கவே இல்லை. ஆனா உங்களை அறியாமலே அந்த அந்த குறுகிய நேரத்திலே அந்த காரியம் நடந்து விடுகிறது. அப்போ முதல் காரியம் நீங்க நினைக்க வேண்டியது என்னக்கா, கோபப்பட்ட உடனே அந்த ரியாக்ஷன் இருக்கக்கூடாது. இதுக்கும் ரியாக்ஷனுக்கும் டைம் வேணும். என் கையை பார்க்கிறீங்க நீங்க, ரைட்? உங்களுடைய கோபத்துக்கும் ரியாக்ஷனுக்கும் டைம் இல்லைன்னு பொழுது அது வெடிக்கிறது. ஆனால் என்னுடைய அந்த கோபத்திற்கும் ரியாக்ஷனுக்கும் கொஞ்சம் டைம் கொடுப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன், then you will start thinking about it. Instead of action, you will start thinking about it. நான் கோபப்பட்டது சரியா? ரியாக்ஷன் கீழே போயிருது. அப்போ எப்படி ரியாக்ட் பண்றது? ரெண்டு பக்கத்துல ஒன்றா இருக்கும் பொழுது ரியாக்ட் பண்றது, நீங்க திங்க் பண்றது இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்கா நடந்துருது. ஆனா அந்த கேப் வேணும். அப்போ முதல் காரியம் நீங்க யோசிக்க வேண்டியது, இது நான் ரியாக்ட் பண்றதுக்கு முன்னால நான் யோசிக்க வேண்டும். ரெண்டாவது காரியம், விளைவுகளை சிந்தித்து பாருங்கள். Weigh the pros and cons. ரொம்ப மிக முக்கியமான காரியங்க. நம்மளுடைய ஆங்கரால அச்சீவ் பண்ண முடிஞ்சது ஏதாவது இருக்கா? அச்சீவ் பண்ணது ஏதாவது நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்களா? உங்க கோபத்தை நல்லா அச்சீவ் பண்ணிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அச்சீவ் பண்ண முடியாது. அந்த அச்சீவ்மெண்ட் கூட டெம்பரரியா இருக்கும். இட் வில் பி a temporary thing. ஆனா அந்த விளைவுகளை நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு கேப் நான் சொன்னேன்ல, it will start increasing. The gap will increase. It will not decrease. It will increase. எப்போ நீங்க இந்த விளைவுகளை சிந்தித்து பார்க்கும் பொழுது, அப்போ நீங்க என்ன செய்யலாம்னாக்கா, அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்க வெளியே வர நீங்க முயற்சி செய்ய வேண்டும். Remove yourself from the situation. அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்க வெளியில வரணும். யூஸ்வலா நான் சொல்ற ஒரு காரியம், take 5 minutes break. ரைட்? அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன், எப்படி அந்த பிரேக் எடுக்கணும்ன்றதுலாம் பின்னால நம்ம பார்க்க போயிடும். ரைட்? ஸோ யூ டேக் அ பிரேக். அப்புறம் நாலாவது காரியம், வேற இந்த கோபத்தை ரியாக்ட் பண்றதுக்கு வேற ஏதாவது மெத்தட் இருக்கா? யோசித்து பாருங்க. வேற ஏதாவது மெத்தட் இருக்கா? இருக்கு. அந்த மெத்தடும் நம்ம பார்க்க போறோம். என்ன மெத்தட்னாக்கா, இந்த கோபத்தை நீங்க எப்படி மேற்கொள்ள முடியும்ன்றதை யோசித்து பார்க்க போறீங்க. அதான் வழிமுறைகள். அடுத்தது 5வது காரியம், இந்த காரியத்தை நீங்க செய்யும் பொழுது அன்பு பாசம் வளரும். உங்க குடும்பத்துல உள்ள அன்பு பாசம், உங்க வேலை ஸ்தலத்துல உள்ள அன்பு பாசம், நீங்கள் மற்றவர்களோடு பழகுவதில் உள்ள அன்பு பாசம் அதிகமாக வளரும். டெவலப் லவ் அண்ட் கம்பேஷன். இதுதாங்க மெயின். இதை வச்சுதான் நான் உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு போக போறேன். ட்ரீட்மெண்ட்டுடைய முதல் காரியம் ஜபம் தான்.
ஜெபம் ஒண்ணுதான் நமக்கு அந்த விடுதலையை கொடுக்க முடியும். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாருவீர்கள். உன்னதமான கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தையில மிக மிக முக்கியமான வார்த்தை, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்போ நமக்கு இந்த ஜெபம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த ஜெபத்திலிருந்து நானும் நீங்களும் விடுதலை பெற வேண்டும். இரண்டாவது அனாலிசிஸ், ஆய்வு. நம்ம இதை பற்றி நம்ம ஆய்வு செய்ய போகிறோம். முதலாவது நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள், ஆண்டவரிடத்துல கேட்க போகிறீர்கள், நான் இதுல இருந்து ஒரு விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே, ஆவியானவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. உங்களிலே வாசம் செய்யும் தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களோடு இருந்து உங்களை நீதியின் பாதையிலே வழி நடத்துவார். அப்போ ஜெபதாரமும் மிக முக்கியமான காரியம். காலையில எழுச்ச உடனே அதிகாலையில தேவனுடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் பொழுது நீங்க ஜெபிக்க வேண்டிய ஒரு முதல் காரியம், ஆண்டவரே இந்த நாளிலே நான் கோபப்படக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனை கொண்டாடாதீங்க ஆண்டவரே. எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு உங்களுடைய அன்பை நீங்க எனக்கு தாங்க ஆண்டவரே. நம்ம கேட்போம். அன்புக்கு விரோதமானதுதான் கோபம். அப்ப அந்த கோபத்தை மேற்கொள்ள ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். இரண்டாவது ஆய்வு, அனலைஸ் பண்ண போகிறோம். அதை நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன், எப்படி அனலைஸ் பண்றது. மூன்றாவது காரணம் எக்ஸசைஸ் தேவை, உடற்பயிற்சி தேவை. இந்த இரண்டு காரியங்களையும் நான் இப்பொழுது உங்களுக்கு கவனம். நீங்க உண்மையாலுமே விடுதலை பெறணும்னு நினைச்சீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? முதல்ல ஒரு நோட் புக் இல்லாட்டி ஒரு டைரி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த டைரியில, இந்த டைரியை நீங்க, நான் 2 வாரம் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் சொல்ற ஒரு காரியம், 2 வாரம் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. ஆனா இந்த டைரி அப்போ நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னாக்கா இந்த டைரி தான் உங்களை தப்பிக்க வைக்க போகுது. இதுல நீங்க என்னெல்லாம் குறிப்பிடணும்னு சொன்னாக்கா நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, தயவு செய்து அதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்க என்னைக்கு கோபப்படுறீங்க, டேட் ஆஃப் ஆங்கர், கோபப்படுகிற நாள், டேட் ஆஃப் ஆங்கர், அப்புறம் நேரம், டைம், எத்தனை மணிக்கு நீங்க கோபப்பட்டீங்க, கோபத்தினுடைய காரணம் என்ன, ரீசன் ஃபார் ட்ரிகர். நான்காவது, கோபம் எப்ப அடங்கிச்சு. The duration is very very important, very very important. இப்ப நான் கோபப்படுறேன், அந்த கோபம் எப்ப அடங்குது, that is a very very important thing. நம்மளுடைய தரப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கோபம் அடங்கிய நேரம் நமக்கு வேணும். அப்புறம் நீங்க உட்கார்ந்து, நான் உங்களுக்கு சொன்னேன், ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்ய போறீங்க, அனலைஸ் பண்ண பாருங்க. என்ன பண்ண போறீங்கன்னாக்கா, கோபப்படாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும், கோபப்பட்ட போது என்னுடைய நிலை என்னவாக இருந்தது. ஆறாவதுல பாத்தீங்கன்னாக்கா, கோபப்பட்ட போது என்னுடைய நிலை, பிஹேவியர் when angry. ஆக்சுவலா இதை ரெண்டையும் நீங்க மாத்தி கூட எழுதிக்கலாம். முதல்ல கோபப்படும் போது நான் என்ன நிலையில இருந்தேன், கோபப்படாம இருந்தேன்னாக்கா எப்படி இருந்திருக்கும். This is very important. நீங்க யோசித்து பார்க்கணும், நான் கோபப்படலைனாக்கா எப்படி என்ன நடந்திருக்கும். நீங்க பார்க்கலாம், நீங்க கோபப்பட்டதுனால தோல்விதான் நடந்திருக்கும் வழிய, கோபப்படாம இருந்தீங்கன்னாக்கா வெற்றி நடந்திருக்கும். It will be a negative thought. Anger is a negative thought. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Negative emotion. Anger is a negative emotion. It affects your thought. It brings in negative thoughts. அப்போ அந்த நெகட்டிவிட்டியில இருந்து பாசிட்டிவிட்டி வர்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். நான் கோபப்படாம இருந்தேன்னாக்கா என்ன நடந்திருக்கும். அப்புறம் கோபப்பட்டதுனால என்னெல்லாம் நடந்துச்சு, வெரி இம்பார்ட்டன்ட் திங். கோபப்பட்டதுனால என்னெல்லாம் நடந்துச்சு, ரைட்?
வேறு எந்த விதத்துல இதை நான் சந்தித்திருக்கலாம். How I could have faced this problem. இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி பேசியிருக்கேன், ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி ஒரு தீர்மானம் hereafter I will not do this. Hereafter I will not do this. இந்த தீர்மானம் மிக முக்கியமான காரியம். இந்த 9 காரியங்களையும் ஒவ்வொரு முறையும் நீங்க கோபப்படுகிற ஒவ்வொரு முறையும் எழுதி கொண்டே வருவீர்கள் என்று சொன்னால் 2 வாரம் நீங்கள் இதை வரிசையா ஒவ்வொரு நேரமும் நீங்க குறிப்பிட்டு எழுதி கொண்டிருப்பானீங்கன்னாக்கா உங்களுடைய கோபத்தினுடைய ஒரு கோபத்திலிருந்து அடுத்த கோபத்துக்கு உள்ள நேரம் வர வர அதிகரித்து கொண்டே போவதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ கோபப்பட்டு ஒரு 2 மணி நேரத்துல ஒரு திருப்பி கோபப்படுறீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா இதை நீங்க எழுதுனீங்கன்னாக்கா அந்த கோபத்திலிருந்து ஒரு 4 மணி நேரம் கழிச்சு இன்னொரு கோபம் வரும். இந்த 4 மணி நேரத்துல ஒரு கோபப்பட்டீங்கன்னாக்கா அதையும் எழுதி அனலைஸ் பண்ணீங்கன்னாக்கா 8 மணி நேரம் ஆகும் அடுத்த கோபம் வர்றதுக்கு. நீங்க அழகா பார்த்துட்டே வரலாம். ஒரு அழகு வேவ் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ரைட்? அது கடைசியில அது வேவ் பார்த்துருக்கீங்களா? வேவ் இப்படி வந்துட்டு அப்படியே கடைசியில அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆயிடும். அதே மாதிரி ஆகும் உங்களுடைய கோபம். இதுதான் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல். முதல்ல நம்ம என்ன பண்றோம்னாக்கா என்னைக்கு நான் கோவப்படுறேன், எத்தனை மணிக்கு நான் கோவப்படுறேன், ஓகே இது கோவப்பட்டதுக்கு என்ன காரணம், நான் ஏன் கோவப்பட்டேன், அது சின்சியரா நீங்க எழுதணும். நான் ஏன் கோவப்பட்டேன், எப்படி நான் கோவப்பட்டேன், இது 2 ரொம்ப மிக முக்கியமான காரியம். ஐ ஷவுட்டட், ஐ ஹிட் மை வைஃப், இதெல்லாம் நீங்க எழுதணும். அதுல எழுதினிட்டு அதுக்கப்புறம் 3வது நீங்க 4வது எப்போ உங்க கோபம் தணிஞ்சிச்சு, ரைட்? இது ரொம்ப மிக முக்கியமான காரியம். இப்போ நீங்க உட்கார்ந்து எழுதுறீங்க, நான் கோபப்படும் பொழுது என்னுடைய பிஹேவியர் என்னதாக இருந்தது, ஒருவேளை நான் கோபப்படவில்லை என்றால் என்னுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும். அழகாக நீங்க உண்மையாலுமே எழுத பார்க்கணும். ரைட்? அடுத்தது நான் கோபப்பட்டதுனாலே என்ன விளைவு, 8வது காரியம், நான் இந்த கோபப்படாம வேற எப்படியாவது சந்திச்சிருக்கலாம். உள்ள தப்பு செய்யும் போது மடையா இப்படியா பண்ண அப்படியா பண்ண அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அக்கா சொல்லி கொடுத்தாங்க பாருங்க, தம்பி ஏமா இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்ற பாருங்க. அதுதான் இது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இது வேறு விதமாக இதை சந்தித்திருக்கலாம். ஓகே, கடைசியாக மை டெசிஷன். நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோபத்திற்கு அடியிலும் என்ன டிசைட் பண்றீங்கன்னு எழுதுறீங்க. அதை எழுதிட்டே வரும் பொழுது ஒவ்வொரு நாள் இரவும், ஒரு நாள் இரவுல நீங்க உட்கார்ந்து எப்பெல்லாம் கோபப்பட்டீங்கன்றதை நீங்க அனலைஸ் பண்ணணும். நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெசிஷன், மை டெசிஷன் வர 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 ஸ்ட்ராங் ஆகுறதை நீங்க பார்க்கலாம். ஆவியானவர் உங்களுடைய கிரியை செய்கிறதை உங்கள் கண்களினாலே பார்க்க முடியும், உங்கள் மனதிலே அதை உணர முடியும். இது 2 வாரம் செய்யணும். 2 வாரம் செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா நீங்க பார்க்கலாம், இது குறைந்து கொண்டே வருவதை நீங்க பார்க்கலாம். 2 வாரங்கள் எப்பொழுதெல்லாம் கோபப்படுகிறீர்களோ அப்பொழுதுதான் நான் இந்த டைரியில எழுத வேண்டும். Whenever you get angry, write down in the diary, you will feel anger leaving. அழகாக தெரியும். இன்னைக்கு நான் ஆரம்பிக்கிற கோபம் 2 வாரத்துல அது குறைகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இதாங்க தெரப்பிய மிக முக்கியமான காரியம். ரைட்? ஸோ நீங்க இதை செய்யுங்க, செஞ்சிட்டு 2 வாரம் செய்யுங்க. அதுக்கப்புறம் 1 மாசத்துல நீங்க உங்களையே அனலைஸ் பண்ணி பாருங்க. 1 மாசம் ஆன உடனே நீங்க இதே காரியங்கள் எழுது. நான் என்னைக்கெல்லாம் கோவப்பட்டேன், ரைட்? எத்தனை மணிக்கு கோவப்பட்டேன், எத்தனை மணிக்கு தெரிஞ்சிச்சு. ரொம்ப வேடிக்கையா இருக்குங்க.
எத்தனை மணிக்கு கோபப்பட்டேன், எத்தனை மணிக்கு தனிஞ்சிச்சுன்றது குறைஞ்சிக்கிட்டே போறதை நீங்க பார்க்கணும். குறைஞ்சிக்கிட்டே போறதை பார்க்கணும். ஒரு நேரத்துல கோபம் அப்படியே மறைவதை நீங்கள் உணர முடியும். இதை நீங்க இன்னையில இருந்து செஞ்சு பாருங்க. யூ வில் பி சக்சஸ்ஃபுல் இன் ரைட். மூன்றாவதாக நான் சொன்னேன், உங்களுக்கு உடற்பயிற்சி தேவை. ஏன் தெரியுமா? ஏன் உடற்பயிற்சி தேவைனாக்கா, நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு நமக்கு எக்ஸசைஸ் தேவை. நமக்கு மைண்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு எக்ஸசைஸ் தேவை. இந்த வயசானவங்க நான் சொல்றது உண்டு, நீங்க ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடுங்க. ஈவன் நீங்க உங்களுடைய இதுல கார்ஸ் கூட விளையாடலாம்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? உங்க மைண்டை அது அப்படியே கண்ட்ரோல், அப்படியே வழிந்தோட பண்ணும். மற்ற காரியங்களை நீங்க யோசிக்க மாட்டீங்க. இட் வில் பிகம் டிரான்ஸ்பரண்ட், ஒரு மாதிரி நன்றாக மாறுறதை நீங்க பார்க்கலாம். ஸோ உடற்பயிற்சியானது நமக்கு தேவை. நான் உங்களுக்கு வேகமாக சில உடற்பயிற்சிகளை மாத்திரம் சொல்லித்தர போறேன். நீங்க அதை செய்யலாம். முதல் உடற்பயிற்சி மிக முக்கியமான காரியம். அதுவும் இந்த காலத்துல, இந்த கரோனா வியாதி இருக்கிற காலத்துல மிக மிக முக்கியமான காரியம். கோபத்துக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய பயத்துக்கும் இதான் ஒரு பெரிய எக்ஸசைஸ். உங்க கொரோனா வியாதிக்கும் இதான் ஒரு பெரிய எக்ஸசைஸ். என்ன தெரியுமா? மூச்சு விடும், மூச்சு விட்டு இழுக்கிறது, பிரீத்திங் எக்ஸசைஸ்னு நீங்க உங்க ஸ்கூல்ல கூட செஞ்சிருப்பீங்க. ரைட், சின்ன பிள்ளைங்களா இருக்கும் பொழுது உங்க வீடியோ கற்று கொடுத்துருப்பாரு. அதுக்கு ஆதாரமாக நான் உங்களுக்கு ஒரு படத்தை காட்ட போறேன். உங்களுடைய சேர்ல நேரா உட்காந்துக்கோங்க. ஓகே, இப்ப எல்லாருமே நீங்க உட்கார்ந்துருக்கிற இடத்துல கொஞ்சம் நேரா உட்காந்து பாருங்களேன். நான் சொல்றதை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு அப்போதான் உங்களால ஃபீல் பண்ண முடியும். அதனால எல்லாரும் நேரா உட்காந்து பாருங்க. எல்லாரும் நேரா உட்காந்துக்கோங்க. சாஞ்சலாம் உட்காராதீங்க. அந்த ஆள் எப்படி உட்காந்துருக்காரு பாருங்க. அதாவது உங்களுடைய பின்பகுதி, அந்த இடுப்பானது அந்த சேருடைய கடைசியை தொடணும். நல்லா தள்ளி உட்கார்ந்துக்கோங்க. காலை நேராக தரையில வைத்துக் கொள்ளுங்க. கார் நல்லா தரையில இருக்கணும். உங்க கையை 2 தொடை மேலேயும் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ யூஸ்வலா நார்மலா நம்ம பிரீத் பண்ணும்போது என்ன செய்வோம்னாக்கா, காத்தை உள்ள இழுக்கும் பொழுது வயிறு பெருசாகும், காத்தை வெளியில அனுப்பும் பொழுது வயிறு சுருங்கும். இல்ல, தூங்கும் போது நீங்க பாத்திருக்கீங்கல்ல, அவங்க கொரட்டை விட்டு உள்ள இழுப்பாங்க, வயிறு பெருசாகும். ஆனா அவங்க திருப்பி அங்க இது பண்ணும் பொழுது அது குறையும். ஆனா பிரீத்திங் எக்ஸசைஸ்ல நீங்க காத்த உள்ள இழுக்கும் பொழுது உங்களுடைய வயிறு சுருங்கணும், உங்களுடைய லங்ஸ் மேல வரணும். பாருங்க, மூச்சிடும் இதுல. ரைட். அடுத்தது என்ன பண்ணணும்னாக்கா, மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும். மூச்சை வெளியில விட்டுறக்கூடாது, காத்த வெளியில விட்டுறக்கூடாது, உள்ள வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை மெதுவா வெளியில விடணும். இதாங்க பிரீத்திங் எக்ஸசைஸ். இதுக்கு நீங்க இங்க பாத்தீங்கன்னாக்கா கவுண்ட் 4, 6, 8 போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன். 4, 6, 8. இது எதை குறிக்குதுனாக்கா, நீங்க காத்த உள்ள இழுக்கிறது 4 கவுண்ட்ஸ். 1, 2, 3, 4. ரைட். அது உள்ள இழுக்கணும். ரெண்டாவது காத்து உள்ள இருக்கணும். அது 6 கவுண்ட். 1, 2, 3, 4, 5, 6. 6 கவுண்ட். அதுக்கப்புறம் மூச்சை வெளியில விடணும். முதல் காரியத்துல முக்கியமானது ஒன்று சொல்ல மறந்துச்சு. நீங்க காத்தை உள்ள மூக்கு வழியாக இழுக்கணும். மூக்கு வழியா தான் உங்க காத்து உள்ள போகணும். ரைட். உள்ள போய் இந்த லங்ஸ் எல்லாம் மேல வரணும், இந்த வயிறு உள்ள போகணும். ரைட். அதுக்கப்புறம் நான் 6 கவுண்ட் உள்ள வச்சுக்கிறீங்க. அப்புறம் மெதுவாக வாய் வழியாக அதை வெளியே விடணும். இது 5 நிமிஷம் செஞ்சா போதுங்க. உங்களுடைய இதுலயே ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. There will be a very big change in you. என்னன்னாக்கா, முதல் காரியம், அப்போ ஃபர்ஸ்ட் நேரம் உட்கார்ந்துருக்கீங்க. இப்போ மூச்சை வாய் மூடிக்கோங்க. மூச்சை உள்ள இழுக்கிறீங்க.
உள்ள இழுக்கும் பொழுது முதல்ல கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும். வயிறு உள்ள போறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா நம்ம அப்படியே பழகிட்டோம். ஆனா இது மூச்சு அப்படி விட ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் அது அப்படிதான் நீங்க விடுவீங்க. ரைட். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்க இமானுவேல் மெத்தடிஸ்ட் சர்ச் ஸ்கொயர்ல இருந்தேன் நான். அப்போ டாக்டர் சாம் கமலேசன் தான் எங்களுக்கு ஸ்கொயர் மாஸ்டர். அவரு இந்த மெத்தடை எனக்கு சொல்லி கொடுத்தார். அதுல இருந்து நான் செஞ்சுட்டு இருக்கேன் so many years back, right? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸசைஸ். என்னன்னாக்கா நேரம் உட்காந்துக்குவாங்க, உட்காந்துக்கிட்டு மூச்சு அடைங்க. இப்போ வாய் முடிக்குவாங்க. ரைட். இப்போ நான் இழுக்கிறத பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? என்னுடைய இது ரேஸ் ஆயிருக்க தெரியுதா? பாருங்க, திருப்பி பாருங்க. நான் இழுக்கிறேன். ரைட். நல்லா மேல வந்துடும். ரைட். நான் இத 6 கவுண்ட் அப்படியே உள்ள வச்சிருக்கணும். உள்ள வச்சுட்டு மெதுவாக காத்தை ரிலீஸ் பண்ணணும். அப்போ நான் திரும்பி பாடுறேன். 1 2 3 4 5 6. ரைட். இப்ப நான் காத்து விடுறேன். உங்களுக்கே தெரியும், அழகாக ஏறி இறங்குவது நல்லா. And this is a very good exercise. உங்க blood flow பியூட்டிஃபுல்லா ஆயிடும். உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராதுங்க. அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க இதை பிரீத்திங் எக்ஸசைஸ் செய்யறது. அதை யோகான்னு சொல்லுவாங்க. யோகால ஒரு பாட்டு இது. ரைட்டு. ஒரு பாட்டு அவங்க இதை ஃபாலோ பண்றாங்க, இந்த எக்ஸசைஸ் ஃபாலோ பண்றாங்க. அவங்க சொல்லிட்டாங்க அந்த காலத்துல எங்க ரிஷிங்கெல்லாம் செய்வாங்க. இல்லை இல்லை இல்லை, இது பிசிக்கல் எஜுகேஷன்ல வர ஒரு காரியம். ரைட்டு. ஓகே, அது ஒரு எக்ஸசைஸ். அது செய்யுங்க தயவுசெய்து, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது, உங்களை அமைதியாக்குங்கள். இது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம். உங்களை அமைதிப்படுத்துங்கள். இந்த ஆங்கர் வரும் பொழுது நம்முடைய எமோஷன் அதிகமாகுது. அதிகமாகறதுனால, எமோஷன் அதிகமாகறதுனால உங்க பிளட் ஃப்ளோ அதிகமாகுது. பிளட் ஃப்ளோ அதிகமாகறதுனால brain is not working, it is not functioning, it is not able to function. அதனாலதான் உங்களுக்கு ப்ராப்ளமே வருது. அப்ப அதை அமைதிப்படுத்தணும். எப்படி படுத்தலாம்? எழுத்தாளராகுங்கள். நான் இதை நம்ம சீனியர் பேரண்ட்ஸ்லயும் நான் இதை கற்றுக் கொடுத்தேன். ரொம்ப ஈஸிங்க. கோபம் வந்துருச்சுனாக்கா நீங்க அப்படியே கொஞ்சம், நான் சொன்ன தெரியுமா, ஒரு 5 நிமிஷம் நீங்க ரெஸ்ட் எடுங்க. நீங்க போயிருங்க, உங்க டேபிளுக்கு போங்க, ஒரு நோட் புக் எடுங்க, ஒரு வசனத்தை எடுங்க, அதை எழுதுங்க. வெறும் அந்த வசனத்தை மாத்திரம் எழுதுங்கன்னா போதும். அந்த வசனத்தை எழுதும் பொழுது முதல்ல அந்த கோபம் இருக்கும், வசனம் வேகமா போகாது. ஆனா வசனத்தை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்ச உடனே நீங்க கோபத்தை மறந்துடுவீங்க. நீங்க வசனத்தை தான் எழுதுவீங்க. ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை எழுதுங்க, உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஜார்னலிங்குள்ளாக நீங்க போங்க. ரெண்டாவது காரியம், இயற்கையோடு நேரத்தை செலவிடுங்க. நீங்கள் கோபக்காரராய் இருப்பீர்கள் என்று சொன்னார், உங்களுடைய கோபம் உங்களை விட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னார், மிக மிக முக்கியமான காரியம் இயற்கையோடு நம்ம நேரத்தை செலவழிப்பது. உங்க வீட்டுல ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுக்கணும். அந்த மீன் எப்படி ஓடுது அதை பாக்குறீங்க பாருங்க. அதை போல ஒரு பெஸ்ட் மெடிசன் வேற கிடையாது. ஒரு நல்ல ஒரு இது இயற்கையோடு செலவழிப்பது. உங்க வீட்டுல ஒரு தோட்டம் போடுற இடம் இருந்துச்சுனாக்கா அழகா ஒரு கார்டனை நீங்க மெயின்டைன் பண்ணலாம். அதுல பூக்கிற பூக்கள், அதுல காய்க்கிற காய்கள், இவற்றை நீங்க போய் பார்க்கலாம். இயற்கையோடு நேரத்தை செலவிடுங்க. உங்க வீட்டுல நீங்க பெட் வளர்க்கலாம், பெட் டாக்ஸ் வளர்க்கலாம். அதோட ஒரு நேரத்தை செலவழிங்க. யூ வில் பி கம்மிங் அவுட் ஆஃப் தட் ஆங்கர். ஆங்கர்ல வெளியில வர்றதுக்கு அது உங்களுக்கு மிகவும் உதவி செய்யும். மூன்றாவது காரியம், go completely analog. Go completely analog. இன்னைக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னாக்கா இந்த செல்லு தான் நமக்கு உபயோகமாகுது. இல்லை, எதுக்கு எடுத்தாலும் செல்லை தான் நம்ம பார்க்கணும். அநேகர் பைபிள் நான் கூட வச்சிருக்காது, என்ன தமிழ் பைபிள், இங்கிலீஷ் பைபிள்லாம் போட்டு நம்ம வச்சிருக்கோம். இல்லை, உடனே நம்ம கோயில் கூட இப்போ பைபிள் எடுத்துட்டு போறதெல்லாம் அதெல்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் எடுத்துட்டு போறவங்க ரைட் அவுடேட்டட் பீப்புள். ஒன்லி those who look into this one, they are modernized.
பீப்புள் அப்படி நமக்குள்ள ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சு. அதை மாற்ற முடியாது. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த இதுக்குள்ள போகாம ஆனலாக்குள்ள வாங்க. என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து நீங்கள் படியுங்கள். உங்களுக்கு இஷ்டமான புத்தகம், உங்களுக்கு இஷ்டமான புஸ்தகமாக உங்கள் வேதத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த வேதத்தை நம்ம படிக்கும் பொழுது அது நம்ம முற்றிலுமாக மாற்றுகிறது, கழுவுகிறது, சுத்தப்படுத்துகிறது, நம்முடைய சிந்தனைகளை சுத்தப்படுத்துகிறது. அதனால உங்களுக்கு கோபம் வந்துச்சுனாக்கா தயவு செய்து நீங்க பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்க கோபத்தை மறந்துடுங்க. தயவுசெய்து கோபத்தை மறந்துடுங்க. இதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பண்ண 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 அது உங்களை சுத்திகரிக்கும். 4வது காரியம், ஸ்டே காம். ஸ்டே காம். அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. இதை நான் எப்படி செய்ய முடியும்? அமைதியாக இருப்பதை நான் இந்த எக்ஸசைஸை நான் எப்படி செய்ய முடியும்? ரொம்ப ஈஸி எக்ஸசைஸ். ரொம்ப ஈஸி எக்ஸசைஸ். நிறைய பேர் இதை செய்யறது கிடையாது. தேவ பிள்ளைகள் கூட இதை செய்யறது கிடையாது. ரொம்ப ஈஸி எக்ஸசைஸ். என்னன்னாக்கா, காலையில அதிகாலையில நீங்க எழுந்த உடனே தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து அமைதியாக இருக்கும். எதையும் யோசிக்காதீங்க. எதையும் யோசிக்காதீங்க. ஆண்டவரே என்னோடு பேசுங்க. ஆண்டவரே என்னோடு பேசுங்க. ஆண்டவர் பேசுவாரா? பேச மாட்டாருங்க. ஒரு பிரசங்கியார் மூலமா தான் பேசுவார் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். That is foolishness. Foolishness. God speaks to you personally. உன்னோடு தனிப்பட்ட முறையில ஆண்டவர் பேசுகிறவர். Lot of Christians don't believe this. You practice it, you will know. நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் தெரியும். நான் சொல்றது உங்களுக்கு ஒரு விளையாட்டா இருக்கலாம். இது நடக்குமா நினைக்கிற யோசிக்கலாம். நீங்க போய் அமைதியாக நம்ம இருக்கணும். அமைதியாக இருக்கணும். சூழ்நிலைகளை மறந்தவர்களாக. அது எப்படின்னாக்கா, நம்ம காலையிலேயே பிராக்டிஸ் பண்ணணும். காலையிலே நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அதிகாலையில நான் உங்களுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறேன். நான் எந்த பாதையில போகணுன்றத ஆண்டவர் காலையிலேயே காட்டுறேன். நம்ம அமைதியாக இருக்க கற்றுக்கணும். அநேக நேரம் நம்ம ஜெபம் பண்றோம். வெரி குட், நல்லதுதான். ஆனா எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட கேட்டுட்டே தான் இருக்கும் வழிய அவர் என்ன சொல்றாரு நம்ம கேட்கறது. இதுதாங்க இந்த எக்ஸசைஸோடைய முழு சாராம்சம். என்னன்னாக்கா, ஸ்டே ஆண்டவருடைய சமூகத்துல 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், நேரம் என்ன 1 மணி நேரம் மெயினாக காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பின அந்த காரியம். அப்புறம் 3வது காரியம், உங்கள் தூண்டுதல்களை அடையாளம் காணும். இதுலதான் நீங்க கோவப்படுறீங்கன்னு சொல்ல தெரியுமா? உங்களுக்கு நோட்டை எழுதுங்க. அதை நீங்க அடையாளம் பார்த்துக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வராம இருக்க சொல்லுங்க. எப்படின்னாக்கா, அதுல வந்து அதர்ஸ் மஸ்ட் கோஆபரேட் வித் யூ. உங்களோட ஒத்துழைக்கணும். அப்படின்னா உங்க வீட்டுல நீங்க உட்காந்து உங்க மனைவிட்ட சொல்லணும், அம்மா நீங்க இப்படி சொல்லாதம்மா, நீங்க தயவுசெய்து நான் எங்க அம்மாவை நான் ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன், எங்க அம்மாவை திட்டாதம்மா, அது எனக்கு கோபத்தை உண்டாகும், தயவுசெய்து திட்டாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியை அப்படியாக உங்களுடைய கணவர் கேட்பார் என்று சொன்னார். அதை ஆனர் பண்ணணும். ஆனர் பண்ணணும். அவருடைய இருதயத்திலிருந்து அவர் கேட்கிறார். நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அம்பு தைப்பது போல அவருடைய இருதயத்தை தைத்துக் கொண்டிருக்கிறது. அவங்க கேட்டாங்கன்னா, அதை பற்றி பேசாதீங்க. அந்த அம்மாவை பற்றி, உங்க மாமியாரை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? உங்க மாமனாரை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? உங்களுக்குள்ள அந்த அன்பு இருக்கணும். உங்கள் தூண்டுதலை அடையாளம் காணும். 3வது காரியம், கோபப்படும் பொழுது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி, ஏன் இப்படி செய்யற அப்படின்னு உங்களே நீங்க கேளுங்க. உங்களுக்கு பதில் கிடைக்கும். நிறுத்தி கேளுங்கள். and then you listen. Stop and listen. 5வது காரியம், உங்களுடைய சிந்தனையை மாற்றுங்கள். சிந்தனையை கம்ப்ளீட்டா மாற்றுங்க. Hereafter I will not get angry. I should not get angry. இத நீங்க நினைச்சு பாருங்க. அதே விஷயங்களை சிந்திப்பதை தவிர்க்கும். இது ரொம்ப மிக முக்கியமான காரியம். நான் கோவப்பட்டேன்னு கோவப்பட்டுட்டீங்க.
தப்பு பண்ணிட்டீங்க, பாவம் பண்ணிட்டீங்க. அதுல இருந்து இப்ப நீங்க வெளியில வரீங்களே, ஏன் திருப்பி போய் அந்த அந்த பிசாசுக்குள்ள நீங்க போகணும்? பிசாசு அதை வச்சு விளையாடுவான். ஆனால நீங்க அதை பற்றி யோசிக்காதீங்க. அப்புறம் உங்கள் உடலை அமைதிப்படுத்துங்க. காம் யுவர் பாடி. நன்றாக தூங்குங்கள். தூக்கம் மிக முக்கியம். உங்களை டாக்டர் மருந்து கொடுத்துருந்தாருனாக்கா, மாத்திரைகள் கொடுத்துருந்தாருனாக்கா, பிபியை கண்ட்ரோல் பண்றது இப்படி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்கனாக்கா, அந்த மாத்திரையெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுங்க. எல்லாம் உங்களுடைய உடலை கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். எக்ஸஸா சாப்பிடாதீங்க. எக்ஸஸான காரியங்களுக்குள்ள போகாதீங்க. வேண்டாம். அதிகமா சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்கள் உடம்பு காமாவே இருக்காது, பலவிதமான தொந்தரங்களை கொடுக்கும். அதனால உடலை பேணுங்கள். நன்றாக calm your body and do that and God will definitely bless you. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடுங்கள். பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். Stop being angry. Turn from your rage. Do not lose your temper. It only leads to harm. அந்த சகோதரிகளே, நீங்க யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீர்களோ கர்த்தர் அதை செய்ய விரும்புகிறார். யாரெல்லாம் நீங்க எல்லாம் வாஞ்சிக்கிறீர்களோ, எனக்கு இந்த கோபத்துல இருந்து ஒரு விடுதலை வரணும் அப்படி சொன்னீங்கன்னாக்கா, ஆண்டவர் அதை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் செய்ய, நான் கோபப்பட மாட்டேன். சாந்த குணத்தை நான் தரித்துக் கொள்வேன். கோபப்பட மாட்டேன். வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் செய்து பாருங்கள். ஆண்டவருக்கு மகிமையாக நீங்கள் சாந்த குணமான ஒரு மனிதராக மாறுவீர்கள். உலகம் உங்கள் பின்னாலே வரும். உங்களுடைய வாய் என்ன பேசுகிறது என்று காத்துக் கொண்டிருக்கிறது உலகம். ஆகவே சாந்த மனிதர்களாக மாறுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார்கள். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிருக்குமா? அப்படியே எல்லாரும் கண்களை மூடுங்க. நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான மாலை நேரத்திற்காக கோபத்தை கட்டுப்படுத்த நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த 1 மணி நேரம் சிந்தித்தோம். ஆவியானவர் எங்களோடு பேசியிருக்கிறோம். ஆண்டவர், இந்த மாலை நேரத்துல எந்த தம்பி தங்கச்சி, எந்த சகோதரன் சகோதரி அவர்களோடு ஆண்டவரை அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்தார்களோ, நான் இந்த கோபத்திலிருந்து நான் விடுதலை பெறணும் என்று சொல்லி ஆண்டவரே அந்த தாகத்தோடு வந்து ஆண்டவரே இந்த காரியங்களை சிந்தித்திருப்பார்களோ, அந்த பிள்ளைகளோடு நீங்க இடைப்படணும். எல்லாரும் கோபத்திலிருந்து விடுதலை பெறணும். இது கர்த்தரால் மாத்திரமாகும். மனிதனுடைய முயற்சினாலே முடியாது ஆண்டவரே. ஆனால் ஆவியானவர் அதை செயல்படுத்த நீர் உதவி செய்கிறீர். அந்த ஆவியானவர் நீர் அந்த பிள்ளைகளோடு இருந்து அவருக்கு உதவி செய்யும், அவளை ஆசீர்வதியும், அவளை காத்துக்கொள்ளும். எல்லாரையும் ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்க அவ்வளவு பெரிய ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய அன்பு கரங்களில ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள இணையற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.